வணக்கம், என் நேம் அருண்குமார். 2025ல நியூவாக லான்ச் ஆன சாம்சங் விசன் ஏஐ QLED டிவி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாடல் 43 இன்ச்சஸ்லேருந்து 85 இன்ச்சஸ் வரையும் அவைலபிளாக இருக்குது. சாம்சங் பற்றி சொல்லணும்னா டிவி செக்மெண்ட்டில் 19 இயர்ஸாக குளோபல் நம்பர் 1 பொசிஷன்லையும், சவுண்ட் பார் செக்மெண்ட்டில் 11 இயர்ஸாக நம்பர் 1 பொசிஷன்லையும் இருக்காங்க. பெஸ்ட்டு என்டர்டெயின்மெண்ட் டிவினா அது சாம்சங் தான். மற்ற பிராண்டை காட்டிலும் அது இந்தியா வைஸாக இருந்தாலும் சரி, வேர்ல்டு வைஸாக இருந்தாலும் சரி. இந்த டிவி பவர்டு ஏஐ விசன் டிவி. விசன் ஏஐ டிவினா ஜஸ்ட் பிளேயிங் டிவி கிடையாது. யார் இந்த டிவியை வாட்ச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஏற்றபடி ஷோ பண்ணக்கூடியது தான் இந்த டிவி. வாங்க பார்க்கலாம். ஏஐ பிக்சரில் சாம்சங்குடைய மோஸ்ட் அட்வான்ஸ்டு Q4 ஏஐ ப்ராசஸர் கொடுத்துருக்கனால நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த ஒரு கண்டென்ட்டையும் 4Kக்கு அப்ஸ்கேல் பண்ணி கொடுக்குது. அது பாலிவுட், ஹாலிவுட், ஓல்டு டிவி சீரீஸாக இருந்தாலும் உங்களுக்கு 4Kக்கு அப்ஸ்கேல் பண்ணி கொடுக்குது. இது ரியல் QLED டிவி. இந்த டிவியில் QD சீட் கொடுத்துருக்கனால 100% கலர் வால்யூம் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டுலேயே கலர்ஸை அக்யூரசி பண்ணக்கூடிய பேண்டன் கிட்டையும் இது ரியல் கலர் டிவி தான்றதுக்கு சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டிவியில் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் சேஃபான டிவி. ஏன்னா இதில் கேட்மியன் மெட்டல் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏஐ சவுண்டில் சாம்சங்குடைய அட்வான்ஸான Q Symphony ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஒரு டிவியோடையும் சவுண்ட் பார் கனெக்ட் பண்ணிங்கன்னா சவுண்ட் பார் ஸ்பீக்கர்ஸ் மட்டும்தான் ஒர்க் பண்ணும். ஆனால் சாம்சங் டிவியில் நீங்கள் Q Symphony மோட் ஆக்டிவேட் பண்ண போது சவுண்ட் பார் ஸ்பீக்கரும் ஒர்க் பண்ணும், ப்ளஸ் டிவி ஸ்பீக்கரும் ஒர்க் பண்ணுறதுனால பவர்ஃபுல்லான சவுண்டை நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ண முடியும். நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த ஒரு கண்டென்ட்டாக இருந்தாலும் உங்கள் ரூமுடைய சரௌண்டிங்க்கு ஏற்றபடி இதில் நீங்கள் பெஸ்ட்டு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா இதில் பவர்டு பை ஏஐ அடாப்டிவ் சவுண்ட் கொடுத்துருக்காங்க. யூனிவர்சல் கெஸ்டர். நீங்கள் சாம்சங் கேலக்ஸி வாட்ச் யூஸ் பண்ணுறீங்கன்னா வித்தவுட் டிவி ரிமோட் இல்லாமையே உங்களால் இந்த டிவியை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஏன்னா நீங்கள் சாம்சங் கேலக்ஸி வாட்ச் கையில் கட்டியிருக்க போது சிம்பிளான ஹேண்ட்செக் மூலமாகவே உங்களால் இந்த டிவியை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஜென்ரேட்டிவ் வால்பேப்பர். நீங்கள் ஜென்ரலாக ஒரு டிவியை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு பிளாக் ஸ்க்ரீன் போர்டு போல் தான் இருக்கும். ஆனால் இந்த டிவியில் நீங்கள் உங்கள் வீட்டோடைய டெக்கோருக்கு ஏற்றபடி ஏஐ மூலயமா 4K இமேஜில் உங்களுக்கு வால்பேப்பர்ஸை க்ரியேட் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். மோஸ்ட் அட்வான்ஸான ஹோம் ஏஐ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ரொம்பவே சேஃபஸ்டாக ஆப்பான சாம்சங்குடைய ஸ்மார்ட்டிங் அப்ளிகேஷன் உங்கள் மொபைல் ஃபோனில் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ண முடியும். ஸ்மார்ட் திங்க் ஆப்பில் குயிக் ரிமோட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சப்போஸ் ஸ்பெசிக்கலாக ரிமோட்டை மிஸ் பண்ணாலோ இல்லை உடஞ்சிட்டாலோ உங்கள் ஸ்மார்ட் திங்ஸ் அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் ஈஸியாக டிவியை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் ஏஐ 3D மேப் இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எவரி ரூமில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் டிவைஸை நீங்கள் ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் வெளியில் இருக்கீங்க, சப்போஸ் ஏதாவது டிவைஸ் ஆனில் இருந்தாலும் நீங்கள் அதை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கிற மூலயமா உங்களுக்கு பவர் சேவிங் ப்ளஸ் மணி சேவிங் நீங்கள் பண்ணிக்க முடியும். இந்த டிவியில் நாக் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ரௌஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு டேட்டாவாக இருந்தாலும் சரி, இல்லை ஆன்லைன் மூலமாக பே பண்ணக்கூடிய ஆன்லைன் கார்ட் பேமெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் சேஃபாகவும் ப்ரைவசியாகவும் செக்யூர் பண்ணி கொடுக்குது. டிவியை நீங்கள் இப்போ பை பண்ணுறதுனால 2032 வரையும் வரக்கூடிய டிவியோட அப்டேட்ஸை இந்த டிவிலேயே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த டிவியில் யாருமே கொடுக்க முடியாத ஃப்ரீ OS அப்கிரேடான 7 இயர்ஸ் வரையும் கொடுக்குறாங்க. இந்த டிவி உங்கள் ஹோமோடைய டெக்கோருக்கு ஏற்றபடி ரொம்பவே ப்ரீமியம் லுக்கில் 3 சைட் டிசைனில் உங்களுக்கு 26mm திக்னஸில் ஏர் ஸ்லிம் டிசைனோட கொடுக்குறாங்க. அடிஷ்னல் ஃபீச்சர்ஸான ஆக்டிவ் வாய்ஸ் ஆம்பிளிஃபையர், சாம்சங் டிவி ப்ளஸ், ஹாட் ஸ்டோர், மோஷன் எக்ஸலேட்டர், கிளவுட் கேமிங், மல்டி வாய்ஸ் அசிஸ்டன்ட், எஜுகேஷனல் ஹப், சோலார் செல் ரிமோட், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இந்த டிவியில் இருக்கிறதால இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வேர்ல்டுலேயே நம்பர் 1 டிவி பொசிஷனில் இருக்காங்க. தேங்க்யூ.